Hi friends, welcome to my channel AARI Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ஸ்டிச்சுமே நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ மெஷர்மெண்ட்ஸு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்டிச்சஸ்லாம் பொறுத்த வரைக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அந்த மெஷர்மெண்ட்டுன்றது வந்துட்டு. ஸோ நான் வந்துட்டு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 சென்டிமீட்டர் கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 இன்ச் ஓகேவா. ஸோ 1/2 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு வித்தில் நான் ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 1 சென்டிமீட்டர் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டிமீட்டராக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலேயும் சேம் அதே மாதிரியே 1 சென்டிமீட்டர் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதை மார்க் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க இந்த ஸ்டிச்சை. அதுவும் பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா தான் ஸ்டிச் கரெக்டாக வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது டயல்ஜி பிராண்டு 753 அதோட ஷீட் நம்பர். ஓகே, நான் எல்லா இதுலேயுமே வந்துட்டு என்னோடய நீடிலையும் காமிச்சிட்றேன். இது வந்து அயன் நீடில், இதுவும் அயன் நீடில் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த அயன் நீடில், அது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஜரி த்ரெட்டு தின்னமாக போடுறீங்கன்னா நான் இந்த இது யூஸ் பண்ணுவேன், இந்த நீடில் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 லைன்ஸுக்குமே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 லைன்ஸ்லையுமே கண்டிப்பாக இந்த செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் நீங்கள் வந்துட்டு அடுத்த ஒர்க்கு பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்து ஸ்ரிங்கேஷ் ஆகாமல் இருக்கும். சாரி, வாய் கொஞ்சம் கலரிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 1 சென்டிமீட்டராக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் நல்லாவே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அந்த லைனுக்கு வெளியே ஸ்டார்ட் பண்ணி லைனுக்குள்ளே ஒரு குட்டி செயின் ஓகேவா. இதை லாக்குன்னு சொல்லலாம், நம்ம குட்டி செயின்னு சொல்லலாம் ஓகேவா. இப்போது நம்ம சென்டிமீட்டராக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண லைன் விட்டுட்டு செகண்ட் மார்க் பண்ண லைனில் கொண்டு போய் அப்படியே உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு செயின். ஸோ இங்கேயும் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு செயின் ஓகேவா. அதாவது இதை லாக்குன்னு சொல்லலாம், அந்த குட்டி செயின்னு சொல்லலாம். நம்ம லாக் போட்டு நம்ம அகைன் உள்ளே கொண்டு வர்றதுனால இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிராஸாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ லைன் 2லேருந்து லைன் 1க்கு வரும்போது அப்படியே நம்ம வந்துட்டு இது வந்து கீழே போயிட்டே இருக்கும், அது வந்து நமக்கு மேலே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நான் ஸ்டிச் போடுறத பார்த்தாலே வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் வாயால் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் வந்துட்டு இதை கண்ணால் பார்க்குறது தான் இன்னுமே நல்லா வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த நம்ம போட்ட அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு லாக்கு, உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு லாக்கு. ஸோ இது வந்து போக போக கீழே போயிட்டே இருக்கும், அங்கே வந்துட்டு போக போக உங்களுக்கு மேலே ஸ்டிச்சஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக அந்த லைன் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு போட்டுக்க போகிறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் இந்த இழுக்கிறீங்க இல்லையா, த்ரெட்டை இழுக்கிறீங்கல்ல, ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் இழுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நடுவில் வந்துட்டு ஷ்ரிங்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இல்லாட்டினா பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக நடுவில் ஓவர் ஷ்ரிங்கேஜ் இருக்கும். அதுலேயும் சைடில் வந்துட்டு நம்ம அந்த செயின் ஸ்டிச் லைன் கொடுக்காமல் நம்ம இந்த ஸ்டிச்சஸை பண்ணுறோம் அப்படின்னா, வெறும் லைன் மட்டும் ட்ரா பண்ணிட்டு பண்ணுறோன்னா அதிகமாக ஷ்ரிங்கேஜ் இருக்கும், ஹோல்ஸ் வந்து அதிகமாக விழும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் நான் சொல்கிற மெத்தட் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல முடிகிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு முன்ன பின்ன வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. ஸோ இதில்
கேப் அதிகமாக வருதுன்னா இதில் கம்மி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு அகைன் நம்ம வந்துட்டு இன்னும் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதையும் முடிச்சிடலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 1 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனுக்கே நம்ம வந்துட்டோம். இப்போது நம்ம அடுத்த லைனுக்கு நம்ம போகலாம். ஸோ இது அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம எண்ட் நாட் எதுவுமே போட தேவையில்லை. அகெயின் நம்ம அடுத்த ஸ்டிச் வந்துக்கு நம்ம போயிடலாம். ஸோ லைன் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்துகிட்டே இருக்கணும். லைன் 1ல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸை வந்து மேலே கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இதில் கான்செப்ட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி ரொம்ப பொறுமையாக மெதுவாக தான் போட்டு காமிச்சிட்ருக்கேன், உங்களுக்கு நல்லாவே புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது நல்லா கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம அகெயின் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம கவர் பண்ணணும். இல்லாட்டினா சைடில் நம்ம பீட் ஒர்க் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது. நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே எப்பயுமே நான் எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே சொல்லியிருக்கேன், நமக்கு ஹோல்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி புல்லிங் பண்ணுற ஸ்டிச்சஸில் ஹோல்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் நமக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஹோல்ஸ் வருதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக பிகினராக இருக்கும்போது இன்னும் பெரிய பெரிய ஹோல்ஸாக வர கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணிக்கக்கூடாது. கீப் ப்ராக்டிஸிங். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ நான் இதை வந்துட்டு ஸ்லோ மோஷனில் தான் காமிச்சிருக்கேன் அந்த ஸ்டிச்சு போடுறத. ஸோ உங்களுக்கு இன்னுமே கிளியராக தான் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்லைன்லலாம் யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்லைனில் யூஸ் பண்ணும்போது நல்ல திக் பார்டர் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளவுஸ் பண்ணுறோம், பட் ஆனால் பார்க்கவும் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்லைனில் நீங்கள் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக வரும். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கோம். நான் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ கீழே உள்ள ஃபுல் இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு லூஸ் ஆகாது. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு லைட்டாக அந்த கிளாத்து ஷ்ரிங்கேஜ் ஆன மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாத்துமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரேமில் லூஸாக இருந்தது, அதனால் இன்னுமே கூட ஷ்ரிங்கேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஸோ இப்போ நான் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இதில் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் அந்த ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் கிடைக்கிது இல்லையா, ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் அந்த ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இப்போ சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 30 ஷேட் நம்பர். ஸோ இது வந்து இந்த வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கலர் தான். ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து வச்சுக்கோங்க, ஷேட் நம்பர் நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நான் 2 சைட்லேயுமே பார்த்திங்கன்னா நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ நான் செயின் ஸ்டிச் 2 லைன் கொடுத்துருக்கேன், அப்போ தான் அந்த ஹோல்ஸ் வந்து மறையுது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு சென்டரில் ஒரு பீட்ஸை வந்துட்டு வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்லைன்லலாம் இந்த மாதிரி போடுறீங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் நம்பர் 4 பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன் சென்டரில், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் ஸ்லீவ்ஸ்க்கு கொடுக்கலாம், ஸ்லீவ்ஸ்க்கு கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக வரும். ஜஸ்ட்டு இதை மட்டுமே ஸ்லீவ்க்கு கொடுத்துட்டு மேலே அங்கங்கே வந்துட்டு இந்த நம்பர் 4 பீட்ஸை தெளித்து விட்ட மாதிரி போட்டிங்கன்னா கூட ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்லீவ்ஸ் டிசைன் எல்லாம். நெக்லைனில் கூட நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கங்கே பீட்ஸ் வந்து கொஞ்சம் தெளிச்சிருக்க மாதிரி போட்டிங்கன்னா கூட ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அதை வந்து ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போது ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப்புக்கு நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு லிட்டு வந்து எடுத்திருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் காம்பஸ் வச்சுருந்தீங்கன்னா காம்பஸ் வச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் உள்ளக்கவும் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம்
இதை வந்துட்டு ஒரு லைனில் தான் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த டிசைன்லனாலும் இந்த ஸ்டிச்சை வந்துட்டு ட்ரை பண்ண முடியும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா எதுலனாலும் நம்மளால் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு எப்பயுமே எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஏதாவது ஒரு டிசைன் வந்து போட்டு காமிக்க தான் செய்வேன். ஸோ அதை போடுறப்போ உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இதை எந்த இதுலனாலும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே நான் வந்துட்டு ஒவ்வொரு டிசைனில் அப்ளை பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதை மாதிரி நான் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இதுலேயுமே ஹாஃப் மறுபடியும் இந்த இதுலேயுமே ஹாஃப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இதை சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு வெளியே அவுட்டர் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுடலாம். நான் இப்போது இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவுட்டருக்கு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நான் வந்து கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது வெளியே உள்ள சுற்றளவு அதிகம், உள்ள சுற்றளவு கம்மி இல்லையா. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து நம்ம போகும்போது நம்ம நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி போட்டுட்டு அகைன் நம்ம வந்து வெளியே ரிட்டன் வர்றோம் இல்லையா. ஸோ வெளியே ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஷியஸாக, அதாவது கொஞ்சம் தள்ளி நம்ம ஒர்க் பண்ணணும் வெளியே உள்ள ரிங்கில் வந்துட்டு. இது நம்ம உள்ள ரிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக போடணும். இப்போ நான் போடுறப்பயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்துட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக போட்டிருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை கொஞ்சம் உள்ளே தள்ளி நீங்கள் வந்துட்டு நெருக்கமாக போடணும். வெளியே வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக போட்டுட்டு உள்ளே போடுறது கொஞ்சம் நீங்கள் நெருக்கமாக போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபில் ஆகி அந்த முடிகிறது ஈஸியாக கரெக்டாக அந்த ஷேப்லேயே வந்துட்டு முடியும். ஸோ இது சர்க்கிள் ஷேப்லலாம் போட முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எந்த டிசைன்லனாலும் இந்த ஸ்டிச்சை வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். நமக்கு சுற்றளவு வந்து பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸை கொஞ்சம் வந்துட்டு மாற்றிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுலேயுமே சரி, நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா ரொம்ப வந்து நடுவில் ஷ்ரிங்கேஜ் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நான் வந்து ஆரம்பித்த இடமும் முடிக்கிற இடமும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சை நம்ம எல்லா டிசைன்ஸ்லையுமே அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது இதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக நம்ம எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்தும் உள்ள பாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி போடுறதுன்னு நான் ஃபுல்லாக காமிச்சிருந்தேன், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய். இப்போ நான் வெளியே வந்து சுற்றி வந்து ஒரு செயின் அவுட்லைன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். உள்ளேயும் சரி வெளியும் சரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நான் செயின் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டிச்சை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.